ஆடி போய் ஆவணி பிறந்துருச்சுன்னா நல்லதே நடக்கணும் செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறாரு ஆர்பி உதயகுமார். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. முதன்முறையாக இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்பி உதயகுமார் பேசியிருக்கிறாரு. ஆடி போய் ஆவணி பிறந்துருச்சுன்னா நல்லதே நடக்கும் அப்படின்னு இருக்காரு. யாருக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு தெரியல. திமுகவுக்கு தான் நல்லது நடக்குது போல். இப்போ களவாணி படத்தில் கதாநாயகனோட அம்மா வந்து சொல்லுவாங்க, ஆடி போய் ஆவணி பிறந்துருச்சுன்னா என் மையன் டாப்பில் வருவான் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே யாரும் டாப்பில் வர்றதுக்கு யாருமே இல்லை. அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கு யார் யாரெல்லாம் தடையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து டப்பாக நெளிய போகுது. இப்போ அதுதான் நடக்க போகுது. எதிர்ப்பவர்கள் எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து நம்ம வந்து எதிர்க்கணும். ஒரு நல்ல நோக்கத்துக்காக நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்தோம் அப்படின்னா திமுகவை வந்து வீழ்த்திடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிடலாம். எதிர்ப்பவர்கள் எல்லாருமே வந்து ஒன்று சேரணுமாமா. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குறதுக்கு எல்லாரும் ஒன்று சேரணுமா? இப்போ தமிழக வெற்றி கழகங்கிற ஒரு கட்சி, அதில் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் இருக்கார். நாம் தமிழர் கட்சி, அதில் முதலமைச்சர் வேட்பாளராக சீமான் இருக்கார். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கிறதுக்கு இவங்க தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் போவாங்களா, பிரச்சாரம் பண்ணுவாங்களா? இது என்ன கதையாக இருக்குது? ஒரு நல்ல நோக்கத்துக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயார் அப்படின்னா எதுக்குங்க தியாகம் பண்ணணும்? திமுகவை வீழ்த்தணுங்கிறது ஒரு நோக்கம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த நோக்கத்துக்காக எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வைக்க சொல்லி அழைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப தவறு. போயஸ் கார்டன்லையும் தலைமை அலுவலகத்திலையும் கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகள்லாம் வந்து காத்து கிடந்த காலம் போக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நீங்கள் வாங்க யாராவது வருவீங்களா, கூட்டணிக்கு யாருமே இல்லையா, தயவு செய்து எங்கூட வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டணிக்கு அலைகிறாரு. இது தேவையா? வடிவேல் படத்தில் ஒரு காமெடி ஓடும் தெரியுங்களா? 23ஆம் புலிகேசி படத்தில் வடிவேலு வந்து காட்டுக்குள்ளே வந்து வேட்டையாட போவார். அப்போ ஒரு கரடி எதிர்த்து நிற்கும். அதில் அம்புகள்லாம் விடுவார். அந்த ஒரு அம்பு கூட வந்து அந்த கரடி மேலே வந்து படாது. கடைசியில் அந்த கரடி என்ன செய்யும்னா வடிவேலு மூஞ்சியில் காரி துப்பிட்டு போயிரு. அந்த மாதிரி கதை தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியோட கதை. எல்லாரும் வாங்கன்னு அம்பை விட்டுக்கிட்டே இருக்கார். கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி அம்பை விட்டுக்கிட்டே இருக்கார். அந்த எதிர் திசையில் இருக்கக்கூடிய கட்சிகளெல்லாம் எடப்பாடி பழனிசாமியை காரி துப்புறாங்க. எங்களையெல்லாம் நீங்கள் கூப்பிடாதீங்க, நாங்கள் தான் திரும்ப சொல்கிறோம்ல, உங்களோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்கிறோம்ல, ஏன் வந்து நீங்கள் அழைப்பு விடுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களாம் வந்து காரி துப்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலைமை அதிமுகவுக்கு தேவையா? தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கி அரசியல் களத்தை நோக்கி நகர்ந்துருச்சு. அவங்க வந்து கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் சொல்லிட்டு மண்டல வாரியாக, மாநில வாரியாக, மாவட்ட வாரியாக நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி அவங்க வந்து வேட்பாளர்களே அறிவித்து களத்தில் இறங்கி அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எல்லாரும் கூடி வாங்க, என்னையை முதலமைச்சர் ஆக்குங்க அப்படின்னா அதுக்காக நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் ஆரம்பித்தாங்க. அவங்க ஏன் வந்து வழியை போய் கூப்பிடணுங்கிற நல்ல நோக்கத்துக்காக தியாகம் செய்யலாம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கிறதுக்கு விஜயும் சீமானும் வந்து தியாகம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இல்லைன்னா முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றுங்க. அப்போனா ஓரளவு வந்து யோசித்து பார்க்கலாம். இப்போ எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சது தான் மிகப்பெரிய தவறு. இல்லைன்னா இந்நேரம் எடப்பாடி பழனிசாமி நம்பி ஒரு சில கட்சிகளாவது கூட்டணிக்கு வந்து பேச ஆரம்பிச்சுப்பாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் பிஜேபியை கடுமையாக விமர்சனம் பண்ணுது. கொள்கை ரீதியாக அவங்க வந்து எதிர்க்கிறாங்க. ஆளுங்கட்சியாக திமுக வந்து எதிர்க்கிறாங்க. இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி சவட்டு மேனிக்கு எல்லாத்தையுமே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேலே மத்தியில் ஆட்சி செய்ய பிஜேபியாக இருக்கட்டும், அதுக்கடுத்து எதிர்கட்சியாக இருக்கிற காங்கிரஸாக இருக்கட்டும், தமிழகத்தில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கேயாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்க திமுகவாக இருக்கட்டும், எல்லாரையும் வந்து சரிசமமாக வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னென்ன தவறு செஞ்சாலும் அந்த இடங்களில் போய் நின்று போராட்டங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து அதிமுகவோட கூட்டணி வைப்பாரா? இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நம்ம வந்து முதலமைச்சராக வரணும், அதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னா இனிமேல் எந்த காலத்துலேயும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகலாம் வர முடியாது. முதலமைச்சராக நீங்கள் வரணும்னு சொல்லி ஒரு ஆசை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துருச்சு அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். 2026 திமுகவை வீட்டுக்கு அனுப்பிட்டு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிடலாம். என்ன வார்த்தை தெரியுமா? அதிமுகவை ஒருங்கிணைக்க நான் சம்மதிக்கிறேன்னு சொன்னால் போதும். அந்த ஒரு வார்த்தை தான். ஐயா ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் ரெண்டு பேரும் இணைஞ்சு அதிமுக வழிநடத்தி இன்றைக்கி வந்து களத்தை நோக்கி நகர்ந்து போனாங்க அப்படின்னா யாருக்கிட்டையும் கெஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை.
நீங்கள் வாங்க கூட்டணிக்கு, நீங்கள் வாங்க கூட்டணிக்கு, நீங்கள் வாங்க கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த தவறை பூரா செய்கிறது யார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான், வேறு யாரும் செய்யலை. எடப்பாடி பழனிசாமியே சொன்னார், ஓபிஎஸ்ஸை இணைப்பதற்கு காலம் கடந்து விட்டது அப்படிங்கிறார். அதுக்கு ஆர்பி உதயகுமார்கிட்ட செய்தியாளர் வந்து கேட்குறாங்க, சுப்ரீம் கோர்ட்டாமா எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்லிட்டா அப்பீலே இல்லை அப்படின்னு வந்து ஆர்பி உதயகுமார் சொல்கிறார். ஆர்பி உதயகுமார் அவர் இருக்கிற தொகுதியில் இந்த முறை நின்று ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறதான் பெரிய கேள்விக்குறி. டெபாசிட்டு போகும், 2வது இடம் கூட வருவதற்கு வாய்ப்பு இல்லையாமா அங்கே இருக்கிற மக்கள் வந்து சொல்கிறாங்க. முக்குளத்தூர் சமுதாயத்தை எடப்பாடி பழனிசாமி முற்றிலும் புறக்கணிக்கும் போது நாங்கள் எதுக்கு ஆர்பி உதயகுமார் தேர்ந்தெடுத்து அனுப்பணும் அப்படிங்கிறத தான் அங்கே மக்கள் வந்து பேசுகிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய நோக்கம் என்ன? திமுகவை மறுபடியும் வந்து ஆட்சி அமர வச்சிடணும், அதுதான் அவருடைய நோக்கம். அதற்கடுத்து நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம தான் வந்து பொதுச் இருந்துடணும், யாரையும் கட்சிக்குள்ளே இணைக்கக்கூடாது, நமக்கு போட்டியாக யாரும் வரக்கூடாது. இது ரெண்டும் தான். இந்த 2 நோக்கத்தையும் எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டாருன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி யாரையும் தேடி போக வேண்டிய அவசியமே இருக்காது அதிமுகவுக்கு. இப்போ அதிமுகவுடைய இணைப்பு மட்டுமே சாத்தியம், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி நீங்கள் சுற்றுப்பயணம் போய் மக்களை சந்தித்து நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்டாலும் மக்கள் வந்து ஏமாளிகள் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி யாருன்னு சொல்லிவிட்டு அன்றாட அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பூரா ஒத்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் முந்தி மாதிரி இல்லை, காலம் மாறி போச்சு. காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த காலம்லாம் போச்சு. காசு எல்லாரும் கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவோம், ஆனால் நாங்கள் யாருக்கு ஓட்டு போடுறோம் அப்படிங்கிறத நாங்கள் தாங்க முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு மக்கள் இன்றைக்கி தலைகீழாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காசுக்கு ஓட்டு கேட்டு வர்றியா, காசை கொடு, நாங்கள் வாங்கிக்கிடுவோம். நீனா உன் காசை கொடுக்குறியா, நீ சம்பாரித்து உழைச்சி வேர்வை சிந்தி கொடுக்கக்கூடிய காசை கொடுக்குறியா? இல்லை, மக்கள் பணத்தை நீ கொள்ளையடித்து வச்சுருக்க. இப்போ இது எலெக்ஷன் வரும்போது தொகுதிக்கு வந்து 50 கோடி 60 கோடின்னு செலவு பண்ணுற அந்த காசு தானே, இல்லை நீ வேறு இடத்துல வந்து சம்பாரித்து வச்சு காசா? அது இல்லை, அந்த காசை எங்களை கொடுக்குற, வாங்கிக்கிடுவோம். ஆனால் ஓட்டு யாருக்கு போடுவோங்கிறத நாங்கள் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லி மக்கள் இன்றைக்கி வந்து யோசிக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி கட்டுக்கட்டாக வந்து பணத்துக்கு ஓட்டுக்கு 1000 2000 இப்போ நார்மலாக எல்லா இடங்களும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஓட்டுக்கு காசு கொடுக்காத கட்சியாக இருக்குது. மற்ற எல்லா கட்சிகளுமே வந்து ஓட்டுக்கு காசு கொடுத்த கட்சி தான். அப்படி நீங்கள் காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி மனப்பால் குடிச்சிட்டு இருக்காரு. அது கண்டிப்பாக அந்த வட்டம் நடக்காது. இன்றைக்கி ஆர்பி உதயகுமாருடைய செய்தியாளர் சந்திப்பு பார்த்திங்கன்னா வடிவேல் காமெடி மாதிரி தான் இருந்துச்சே தவிர மக்கள் ரசிக்கும்படியாக எதுவுமே இல்லை. திமுகவை எதிர்ப்பவர்கள் ஒன்று சேர வேண்டும், நல்ல நோக்கத்திற்காக நம்ம எந்த தியாகத்தையும் செய்யலாம் அப்படின்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவதற்கு இதோ விஜயோ இன்றைக்கி வந்து நாம் தமிழர் சீமானோ தயாராக இல்லை. தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், அந்த கூட்டணி கதவை மூடி பல மாதங்கள் ஆச்சு. இப்போ ஆர்பி உதயகுமாருடைய செய்தியாளர் சந்திப்பு மூலம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி நீங்கள் முதலமைச்சர் ஆக்குவதற்காக நாங்கள் எல்லாரையும் அழைக்கிறோம், எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு முதலமைச்சராக வரணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கார். மற்ற கட்சிகள்லாம் என்ன நினைக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்குறதுக்கு நாங்கள் எதுக்கு தமிழ்நாடு உள்ள பிரச்சாரம் செய்யணும், அதுக்காகவா நாங்கள் கட்சியை ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மற்ற கட்சியினர் வந்து நினைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வரணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார் அப்படின்னா அதிமுகங்கிற பேர் இயக்கத்துக்குள்ளே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் உள்ளே வந்துட்டாங்க, தேர்தல் களத்தை சந்திச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 2026 திமுக வீட்டுக்கு அனுப்பிட்டு அதிமுக ஆட்சி அமைக்கும். அது 100% நிதர்சனமான உண்மை. நன்றி, வணக்கம்.